சங்கம் அமர்ந்து சங்கரன் பாடிய இசைத்தமிழை சங்கப்புலவர் நாவில் அடங்கிய முத்தமிழை பாண்டிய மன்னர் போற்றி வளர்த்த பைந்தமிழை சேர நாட்டு செந்தமிழை சோழ நாட்டு சொற்றமிழை ஞான சம்பந்தரின் நற்றமிழை ஆண்டாளின் அழகு தமிழை வணங்கி பாவை நோன்பும் ஆண்டாளும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்ற உதவிய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகின்றேன். வணக்கம். பாவை என்பது மண்ணாலோ வேறு பொருட்களாலோ செய்யப்படும் பெண் உருவம் ஆகும். வண்டல் மண்ணால் செய்யப்பட்ட பாவையை வண்டல் பாவை வனமுலை முற்றத்து என்று நற்றினை குறிக்கிறது. பூந்தாதுக்களால் செய்யப்பட்ட பாவையை தாதின் செய்த தன்பணிப்பாவை என்று குறுந்தொகை கூறுகிறது. தலைவி விளையாடுவதற்காக பாவையை கடற்கரைக்கு எடுத்துச் செல்லும் வழக்கமும் உண்டு என்பதை நெய்தல் பரப்பில் பாவை கிடப்பி என்று குறுந்தொகை கூறுகிறது. தலைவி தலைவனுடன் உடன்போக்கில் சென்ற பின்னர் செவிலித்தாய் தலைவியுடன் எப்போதும் பிரியாமல் இருந்த பாவையை கண்டு இது என் பாவைக்கு இணையனன் பாவை என்று புலம்பிக் கூறுவதாக ஐங்குறுநூறு கூறுகிறது. மேற்கண்டவற்றில் இருந்து பாவை என்னும் பெண் உருவத்தை இளமகளிர் விரும்பி தம்முடன் வைத்திருந்தனர் என்பதை உணர முடிகிறது. தாங்கள் விரும்பும் கடவுளரை நோன்பு நோக்கும் பொழுது இப்பாவையின் துணை கொண்டே இளமகளிர் நோன்பு நோட்டு மகிழ்ந்தனர். இதுவே பாவை நோன்பு என்று அறியலாம். நோன்பிற்கு முன்னர் ஆற்றில் நீராடுவது உண்டு. இதனை பரிபாடல் தை நீராடல் என்கிறது. அம்பா ஆடலின் ஆய்தொடி கன்னியர் முனித்துறை முதல்வியர் முறைமை காட்ட என்ற அடிகள் இதனை உணர்த்துகின்றன. இளமகளிர் நீராடும் போது முதிய மகளிரும் அருகிருந்தனர் என்பதை அறிய முடிகிறது. பாவை நோன்பிற்காக ஆண்டாள் மார்கழி மாதத்தில் முழு நிலவு அன்று நீராட ஆயர்பாடி மகளிரை அழைக்கிறாள். பகவத்கீதையில் கண்ணன் மாதங்களில் நான் மார்கழி, பருவங்களில் நான் இளவேனில் என்று கூறுவதை மாசானாம் மார்கசிர் ஷோஅகம் ருதுனா குசாமஹர என்று பகவத்கீதையில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது மாதங்களில் நான் மார்கழி என்றும் பருவங்களில் நான் இளவேனில் என்றும் குறிப்பிடுகிறார் கண்ணன். இதனால்தான் மார்கழி முழு நிலவு அன்று விடியற்காலையில் இளமகளிரை ஆண்டாள் நீராட அழைக்கிறாள். விடியலில் இளமகளிர் பலர் நீராடி நீராடாமல் உறங்கும் மகளிரை எழுப்பி நந்தகோபனின் வாயிற்காவலனை எழுப்பி யசோதை, நந்தகோபன், பலராமன் உள்ளிட்டவர்களையும் கண்ணன் அவனது மனைவி நப்பின்னை போன்றோரையும் துயில் எழுப்புகிறார்கள். பின்னர் கண்ணனின் ஆற்றல்களை பாடி அவனை சிம்மாசனத்தில் அமரச் செய்து பரிசில் வேண்டுகிறார்கள். நோன்பின் பலனாக கண்ணனிடமிருந்து பல பொருட்களை பெற்று முழங்கை வரையில் நெய்வடியும் பால் சோற்றை உண்டு மகிழ்கிறார்கள். ஆயர்களாகிய நாங்கள் செய்யும் தவறுகளை பொறுத்து கொண்டு ஏழேழு பிறவிக்கும் நாங்கள் உனக்கே குற்றேவல் செய்ய வேண்டும் என்று விரும்பி கேட்கிறார்கள். இத்திருப்பாவை பாடல்களை கற்பதாலும் கேட்பதாலும் அரங்கனின் அருள் எப்பொழுதும் கிடைக்கும் என்று திருப்பாவை நிறைவு வருகிறது. இத்திருப்பாவை பாடல்கள் தரவு கொச்சக கலிப்பாவால் ஆனவை. மார்கழி திங்களில் மதி நிறைந்த நன்னாளில் சீர்மல்கும் அதாவது செல்வ வளம் நிறைந்த ஆயர்பாடி சிறுமியர்களை பாவை நோன்பு நோற்பதற்காக ஆண்டாள் அழைக்கிறாள். ஒவ்வொரு மாதமும் வரும் முழுமதி தமிழர்களால் சிறப்புடையதாக போற்றப்படுகிறது. சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம், வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம், ஆனி மாதம் மூல நட்சத்திரம், ஆடி மாதம் பூர நட்சத்திரம், ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரம், புரட்டாசி மாதம் புரட்டாதி நட்சத்திரம், ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரம், கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம், மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம், தை மாதம் பூச நட்சத்திரம், மாசி மாதம் மக நட்சத்திரம், பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் போன்ற ஒவ்வொரு முழுமதியும் நம்மால் போற்றப்படுகிறது. அதனால தான் ஆண்டாலும் மார்கழி மாதத்தில்
நாம் நீராடலாம், பாவி நோன்பு நோற்கலாம் என்று அழைக்கின்றார். யாரை நோன்பு நோக்கும் கடவுளாக அவர் எண்ணுகிறார் என்றால், கூர்மையான வேலை கொண்டு வைத்திருக்கக்கூடிய நந்தகோபனின் மகனும் அழகிய கண்களை உடைய யசோதை அழகிய மகனை பெற்றதால் அந்த அழகிய மகனையே பார்த்து பார்த்து அவருடைய கண்களும் அழகானதாம். அதைத்தான் ஏறார்ந்த கண்ணி என்று ஆண்டாள் குறிக்கிறார். அப்படி அவர்களுடைய கருத்த மேனையும் சிவந்த கண்களையும் உடைய நிலவும் சூரியனும் போல இருக்கக்கூடிய முகத்தை உடைய நாராயணன் நமக்கு பரிசில் தருவான். இந்த உலகத்தில் உள்ள மக்களே புகழும்படி நாம் என்ன செய்யலாம்? பாவை நீராடலாம். எம் பாவாய் செய்யுளில் வரக்கூடிய ஐகாரம் ஆயாக மாறும் என்பது தொல்காப்பிய விதி. அதை பயன்படுத்தி பாவை என்பதை பாவா என்று விழியில் அவர் இவ்வாறு அழைக்கிறார். இதில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த என்று சொல்வதில் கதிர்மதியம் என்ற சொல் அற்புதமான ஒரு சொல்லாட்சி. நிலவும் சூரியனும், ஒரு கண் நிலவு போலவும் ஒரு கண் சூரியன் போலவும், சூரியன் போல இருக்கும் கண் பகைவர்களை அழிக்கவும், நிலவு போல இருக்கும் கண் அவர்களுடைய அடியவர்களுக்கு அருளவும் உள்ளதாக உரையாசிரியர்கள் குறிக்கின்றனர். நற்றினையும் பசுங்கதிர் மதியமோடு சுடற்கண் ஆக என்று கடவுள் வாழ்த்து பாடலில் குறிப்பிடுகிறது. இங்கு பறை என்பது பரிசில் என்ற பொருளில் ஆளப்படுகிறது. மதி நிறைந்த நன்னாள் இதனை குறுந்தொகை நெடுவெண்ணிலவு என்று கூறுகிறது. இதற்கான ஓவியம். ஆயர்பாடி பெண்களை நாம் நீராடலாம் என்று அழைக்கிறார். திருவரங்கத்தில் உள்ள ஆண்டாளின் கண்ணாடி அறை சேவையில் முதல் நாள் அலங்காரத்தில் உற்சவர் நந்தகோபன் குமரன் என்று வருவதால் நந்தகோபன் அலங்காரத்தில் உற்சவரை அலங்காரம் செய்துள்ளனர். வேறு எந்த இலக்கியத்திற்கும் இல்லாத, தமிழ் இலக்கியத்திற்கும் இல்லாத பெருமை ஆண்டாளின் திருப்பாவைக்கு மட்டுமே உண்டு. திருப்பாவையில் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டாளின் கண்ணாடி அறை சேவையில் ஒவ்வொரு விதமான காட்சி திருப்பாவை பாடலுக்கு ஏற்ப இருக்கும். இப்பாடலில் நந்தகோபனும் யசோதையும் இருக்கும்போது அருகில் நந்தகோபன் குமரனாக கண்ணன் படுத்திருப்பதையும், அருகில் ஆயர்பாடியின் பெண்கள் ஆக்கள் பானைகளுடன் நிற்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. வையத்து வாழ்வீர்கள் என்ற 2ஆம் பாடலில் எவ்வாறு இந்த நோன்பு நோக்க வேண்டும் என்று கூறுகிறார். நெய் உண்ணாமல் பால் உண்ணாமல் விடியற் காலையில் நீராடி மையிட்டு எழுதாமல் மலரிட்டும் முடியாமல் செய்யக்கூடாத தீய செயல்களை செய்யாமல் தீய குரல்களை சொல்லாமல் உயர்ந்தவர்களுக்கும் நம்மை போன்றோருக்கும் நாம் உதவி செய்கிறோம் என்ற மனப்பான்மையே நம்மிடம் இல்லாமல் அனைவருக்கும் உதவி நாம் இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்பது ஆண்டாளின் கூற்று. இதை வையம் ஒரு மங்கள பொருட்கள் என்று பலர் கூறுவார்கள். ஏனெனில் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ கோள்கள் இருக்க நம்முடைய பூமி பல்லுயிர்களும் வாழ இடம் கொடுப்பதால் பூமி ஒரு மங்கள பொருள். பலரும் உலகம் என்ற சொல்லை தொடக்கமாக கொண்டே நூலை தொடங்குவர். நனந்தலை உலகம் முல்லைப்பாட்டு, வையகம் பணிப்ப நெடுநல் வாடை, உலகம் உவப்ப திருமுருகாற்றுப்படை, கண்ணகன் ஞாலம் திரி கடுகம், மூவா முதலா உலகம் சீவக சிந்தாமணி, உலகெல்லாம் உணர்ந்து பெரிய புராணம், உலகம் யாவையும் கம்ப ராமாயணம். இவ்வாறு தமிழ் இலக்கியத்தில் பல புலவர்களும் உலகம் என்ற சொல்லை மையமாக தொடக்கமாக கொண்டு நூலை தொடங்கக்கூடிய மரபில் இந்த 2ஆம் பாடலை வையத்து வாழ்வீர்கள் என்று அவர் என்ன செய்துள்ளார் என்றால் இப்பாடலை அமைத்துள்ளார். அடுத்த 3ஆம் பாடலில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று ஆரம்பிக்கிறார். திருமாலுடைய பல அவதாரங்களில் வாமன அவதாரம் ஆண்டாளால் பல இடங்களில் சொல்லப்படுகிறது. இது ஆண்டாள் அந்த அவதாரத்தை பற்றி நிறைய குறிப்பிடுகிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. அதாவது திருமால் மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டு இந்த உலகத்தை அளந்தார். அதை போல இருக்கக்கூடிய உத்தமனுடைய பெயரை பாடி நாம் பாவை நோன்பு நோற்றால் நாட்டில் தீங்குகள் இருக்காது. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்த. நாடெல்லாம் என்ற சொல்
முன்னரும் பின்னரும் வந்து ஒட்டுவது போல ஆண்டாள் அமைத்துள்ளார். நாட்டில் எங்கும் தீங்குகள் இருக்காது. நாட்டில் மாதம் 3 முறை மழை பெய்யும். 9 நாட்கள் வெயிலும் 1 நாள் மழையும், இப்படி 3 முறை மழை பெய்யும் போது நாட்டில் எல்லா செல்வ வளமும் மிகும் என்பது ஆண்டாளின் கருத்து. இதில் செந்நெல் கட்டைகளுக்கிடையே மீன்கள் துள்ளி விளையாடுகின்றன. குவளை மலரில் தேன் குடித்த வண்டுகள் தேன் நிறைய இருப்பதால் அங்கேயே குடித்து வேறு மலர்களுக்கு செல்லாமல் அங்கேயே கண் உறங்குகின்றன. வள்ளல் போல இருக்கக்கூடிய பெரும் பசுக்கள் வாங்க குடத்தை நிறைத்து கொண்டே இருக்கும். அதை போல இருக்கக்கூடிய பல பசுக்கள் இருப்பதால் எங்களுடைய ஆயர்பாடியில் செல்வ வளம் மிகும். ஏனெனில் அந்த பசுக்களிலிருந்து பெறப்பட்ட பாலில் அந்த பாலை தயிராக்கி மோராக்கி வெண்ணெயாக்கி நெய்யாக மாற்றி அவர்கள் விற்பனை செய்யும் போது அவர்களுடைய இல்லத்தில் செல்வம் நிறையும் என்று ஆண்டாள் கருதுகிறாள். இங்கு ஓங்கி உலக கலந்த உத்தமன் என்று சொல்வது போல முல்லைப்பாட்டும் வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செலனுமிருந்த மால் போல என்று கூறுகிறது. திரிகடுகம் கண்ணகன் ஞாலம் அளந்ததுவும் என்றும் சிலப்பதிகார ஆய்ச்சியர் குறவை மூலகும் ஈரடியால் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி என்றும் குறிப்பிடுகிறது. ஏன் பல நெல், செந்நெல், வெண்ணெல், தோரைநெல், முடந்தை நெல், சாலிநெல் என்று பல நெல் வகைகள் இருந்தாலும் ஆண்டாள் இங்கு செந்நெல்லை குறிக்கிறார் என்றால், செந்நெல் பல சடங்குகளிலும் பயன்படுத்தப்பட்ட ஒரு நெல். குறுந்தொகை 53வது பாடல் வேலன் புனைந்த வெறியயர் கலந்தோறும் செந்நெல் வான் பொறி சிதறி என்ன என்று கூறுவதிலிருந்து செந்நெல்லின் ஒரு இன்றியமையாமையை நம்மால் உணர முடிகிறது. நெல்லை சொல்கிறார் இப்பாடலில், மீனை சொல்கிறார், பசுக்களை சொல்கிறார். இதையே பிற்காலத்தில் பசுமை புரட்சி, நீல புரட்சி, வெண்மை புரட்சி என்ற 3 புரட்சிகளுக்கும் அடிப்படையான ஒரு அற்புதமான பாடல் இப்பாடல். இதில் திங்கள் மும்மாறி மாதத்தில் 3 முறை மழை பெய்ததா மந்திரி என்று தெருக்கூத்தில் பல கூத்துப்பாடல்கள் இடம்பெறும். ராஜா மந்திரியிடம் கேட்பது போல அமைந்திருக்கும். அதே போல திங்கள் மும்மாறி பெய்து என்று அவருடைய ஆண்டாளின் கூற்று மிகவும் அற்புதமானது. அதை போலவே ஆயர்களுக்கு ஆயுள் முழுக்க அற்புதமான ஒன்று பசுக்கள். இதுதான் ஓங்கி உலகளந்த இந்த உலகத்தை அளக்கும்போது திருமால் எடுத்த அந்த காலடி. உற்சவர் மாவலியில் சிறையில் வைத்த தடாலன் திருக்கோலத்தை 3ஆம் நாள் காட்சிப்படுத்தி வைத்திருப்பார்கள். இது முழு காட்சி. அடுத்ததாக 4ஆம் பாடலில் ஆழ மிகுந்திருப்பதால் ஆழி, அது ஆழிக்கே கண்ணனாக இருக்கக்கூடிய வர்ணன். அவனை ஆழிமழை கண்ணனே, கடலின் நாயகனே, நீதான் உன்னுடைய கையில் ஒன்றும் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லா நேரையும் எங்களுக்கே கொடு. நீ போய் கடலில் முகந்து கொண்டு ஊழிக்காலத்தில் திருமாலின் உருவம் போல உன்னுடைய மேகங்கள் கருத்து பத்மநாபன் கையில் உள்ள சக்கரம் போல மின்னி வலம்புரி சங்கு போல் அதிர்ந்து திருமாலின் சார்கம் என்ற வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு மழை போல வாழ உலகில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட வேண்டும் என்று நீராடுவதற்கு வர்ணனை வேண்டுகிறார் ஆண்டாள். இப்பாடல் பலவிதமான சிறப்புகளை உடையது. முல்லைப்பாட்டு பாடிமிழ் பனிக்கடல் பெருகி வளநேர்வு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி என்று மேகம் நீரை முகப்பதையும், குறிஞ்சிப்பாட்டு நிறையரும் பவ்வம் குறைபட முகந்து கொண்டு அகலிருவானத்து வீசுவலி கலாவலின் முரசதிர்ந்தன்ன இன்குரல் ஏற்றோடு நிறைசெலல் நோய்ப்பின் கொன்மு மயங்கி என்று கடலில் மேகம் நீரை முகப்பதையும் குறிப்பிடுகின்றன. இப்பாடலில் 11 ழகரங்களை ஆண்டாள் பயன்படுத்தியுள்ளார். மாணிக்க வாசகரும் திருவம்பாவையில் 10 ழகரங்களை பாடியுள்ளார். கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் மின்சங்கும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாழி இது என்ன உறக்கமோ வாய்திரவாய்,
ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறே ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனை பாடேலோர் எம்பாவை என்று 10 அகரங்கள் ஒரு பாடலில் வருவது போல குறிப்பிடுகிறார். திருஞான சம்பந்தரும் இதை போல ஒரு பாடலில் குறிப்பிட்டுள்ளார். 22 அகரங்கள் வருவது போல. ஒழுகல் அரிது அழிகளில் ஒழி உலகு பழிபெருகு வழியை நினையா முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவுமணி குழுவினோடு கெழுவு சிவனை தொழுதுலகில் இழுகுமலம் அழியுமகை கழுவும் முறை கழுமல நகர் பழுதிலரை எழுதுமொழி தமிழ்வரகன் வழிமொழிகள் மொழிதகையவே என்பதே அப்பாடல். சீர்காழியின் 11 பெயர்களும் 11 இடங்களில் வருவது போல பாடியுள்ளார். அதுவும் ஒரு சிறப்புடைய பாடல். இதை போல மழை பெய்ததும் ஆற்றில் நீர் பெருகி அவர்கள் நீராடுவதற்கு ஏற்பதாக அமைகின்றது. நாச்சியார் கோபிகைகள் மழை வேண்டுதல் திருக்கோலம் முழுக்காட்சி. அடுத்த பாடலில் மாயவன் பலவிதமான மாயங்களையெல்லாம் செய்த மாயவனான திருமாலை குறிக்கிறார். திருமாலை கொண்டு இந்த பாடல் ஆரம்பிக்கிறது. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, அவன் யாருக்கெல்லாம் தலைவன்? வடமதுரைக்கு தலைவன். தூய பெருநீர் யமுனை துறைவனே, யமுனை நதிக்கரையில் அவன் இருப்பதால் தூய பெருநீர் யமுனை என்று ஆண்டாள் சொல்கிறார். தூய பெருநீர் என்பது கண்ணன் வந்த பின் யமுனை தூய்மையாயிற்று என்பது அவருடைய கருத்து. அவன் ஆயர்குலத்துக்கெல்லாம் தோன்றிய அணி விளக்கு. தாயை குடல் விளக்கும் செய்த தாமோதரன். தாய்க்கு அவன் பிறந்ததனால் ஆயர்குலமே அணிவிளக்காக திகழ்ந்ததாம். அவனுடைய தாய்க்கும் பெருமையாம், இதை போன்ற ஒரு பிள்ளையை நாம் பெற்றோமே என்று. அதை போல இருக்கக்கூடிய தாமோதரன், அந்த தாமோதரனை ஆண்டாள் கூறுகிறார். தாமோதரனை நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. வாயால் பாட வேண்டும், மனதால் சிந்திக்க வேண்டும். அப்படி செய்தால் போய பிழை என்றால் நாம் செய்த பிழைகள், புகுதருவான் என்றால் நாம் புகுதருவான் நின்றனவும் என்றால் நாம் செய்யக்கூடிய பிழைகள் அனைத்தும் தீயினில் தூசாக மாறிவிடும். அதனால் நாம் என்ன செய்யலாம் என்றால், தாமோதரன் என்பது வேற. கண்ணன் பலவிதமான குறும்புகள் செய்யும் பொழுது அவனை கயிற்றில் இட்டு யசோதை கட்டி விடுகிறாள். அந்த கயிற்று தழும்புகள் அவன் உடலில் இருந்ததால் அவனுக்கு தாமோதரன் என்று பெயர். அதே போல யமுனை ஆற்றங்கரையில் கண்ணன் பலவிதமான அற்புதங்களை செய்ததால் தூய பெருநீர் யமுனை துறைவனே என்கிறார். மாயன் என்றால் பலவிதமான மாயங்களை செய்தவன். பலவிதமான மாயங்களை செய்து தாமோதரனாக இருக்கக்கூடிய கண்ணனை நாம் தூய்மையாக தூமலர்களை தூவி தொழுதால், வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க நம்முடைய பிழைகள் அனைத்தும் போகும் என்பது அவருடைய கூற்று. தூய்மை கூட்டல் மலர், தூமலர் என்பது ஒரு சொல்லாட்சி. ஈறு கெடுவதோடு இச்சொல்லில் இடையும் கெட்டது என்பது என்ற நன்னூல் நூற்பாவும் இதன்படியே அமைந்துள்ளது. தூய்மை கூட்டல் மலர், தூமலர், அதான் தூமலர் தூவி தொழுது என்கிறார் ஆண்டாள். அடுத்தது இந்த 6வது பாடலில் இருந்து 10 பெண்களை, விடியற்காலை ஆகிறது, 10 பெண்களை துயில் எழுப்புகிறார்கள். பல பெண்கள் நான் நாளை நீராட வருவேன் என்று கூறியுள்ளனர். பலர் நோன்பு நோற்க ஆற்றிற்கு செல்லும் பொழுது சில பெண்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். முதலில் ஒரு பெண்ணை எழுப்புகின்றனர். புல்லும் சிலம்பினகான், இந்த சொல்லாட்சி தொடர் மீண்டும் இன்னொரு முறை ஆண்டாளால் பயன்படுத்தப்படுகிறது. புற்கள் எல்லாம் சிலம்பு போல இனிமையாக ஒலித்ததாம். புல்லறையான் கோயிலில், புல்லறையன் என்றால் கருடன். இப்போ கருட வாகனம் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின், அதாவது அவனுடைய சங்கு ஊதக்கூடிய பெரிய சத்தம் கேட்கவில்லையா பெண்ணே? பேய் முளையின் நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கொழிய, பூதனை என்ற பேயை கொன்று சகட வடிவில் வந்த அரக்கனையும் கொன்று சகடாசுரனையும் கொன்று வெள்ளத்தில் பாம்பு படுக்கையில் துயிலமர்ந்த திருமாலை முனிவர்கள் யோகிகள் அனைவரும் அரி அரி என்ற பேர் அரவத்தோடு
என்ன கூறிக்கொண்டே செல்கின்றனர். அவ்வோசை உன்னுடைய காதுகளில் இன்னும் கேட்கவில்லையா? பெண்ணே எழு என்று ஆண்டாள் குறிக்கிறார். இங்கே புல்லும் சிலம்பெனகான் என்று கூறுவது போல திருவம்பாவையில் மாணிக்க வாசகரும் கோழி சிலம்பும் குறுகுங்கும் என்று குறிக்கிறார். ஆண்டாள் நாச்சியார் கோயிலில் உற்சவர் புல்லரையன் திருக்கோலம். இது அப்பாடலின் முழு காட்சி. அடுத்த வீட்டிற்கு வருகின்றனர். அங்கு இன்னொரு பெண் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அவளை எழுப்புகின்றனர். கீசு கீசென்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசியன பேச்சரவும் கேட்டிலையோ. ஆணை சாத்தன் என்றால் கரிக்குருவி என்று கூறுகின்றனர். கீசு 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 என்று அக்குருவிகள் பேசின அறவும் பெண்ணே உனக்கு கேட்கவில்லையா? காசும் பிறப்பும், காசு மாலை பிறப்பு என்பது ஆமைத்தாலி என்று ஒரு ஆபரணமாம். அதெல்லாம் அந்த அணிகலன்கள் ஒன்றுடன் ஒன்று உரசும்படி நறுமணமான கூந்தலையுடைய ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரறவும் கேட்கவில்லையா? பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் நாயகி போன்றவளே, நமக்கெல்லாம் பற்றுக்கோடாக இருக்கக்கூடிய நாராயணனை கேசவனை பாடவும் நீ இன்னும் எழாமல் ஏன் உள்ளாய்? பெண்ணே எழுந்திரு என்கிறார். கேசி என்ற அரக்கனை கொன்றதால் திருமாலுக்கு, கிருஷ்ணனுக்கு கேசவன் என்றும் பெயர். இங்கு வரக்கூடிய காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து ஆய்ச்சியர் தயிர் கடையக்கூடிய ஓசையை நல்லதங்கால் கதையில் நல்லதங்காலின் அண்ணன் தன்னுடைய தங்கை நல்லதம்பி தன்னுடைய தங்கைக்கு கொடுத்த சீதனத்தை கூறுவர். உட்கார்ந்து மோர்கடையும் முக்காலி பொன்னால, சாய்ந்து மோர்கடையும் சாய்மனையும் பொன்னால, இழுத்து மோர்கடையும் இசிக்கயிரும் பொன்னால, அணைஞ்சி மோர்கடையும் அணக்கவரும் பொன்னால என்று நல்லதங்கால் கதையில் குறிப்பது போல இங்கும் பெண்கள் தயிர் கடைவது முல்லை நிலத்தில் ஆயர்களின் வாழ்வியல் உள்ள மிக முக்கியமான பணிகளில் ஒன்று. இங்கு கேசி என்ற அரக்கனை கண்ணன் கொள்வதும் ஆயர்பாடியில் பெண்கள் தயிர் கடையும் காட்சியும் இருக்கின்றன. பெரும்பானாற்றுப்படையும் பெண்கள் தயிர் கடைந்து விற்று அதற்கு தங்கம் வாங்காமல் பசுக்களையும் எருமைகளையும் வாங்கும் சொல்லாட்சி இடம்பெறுகின்றது. உற்சவர் கேசி வதம், அதாவது கேசவன் என்ற கேசி என்ற அரக்கனை கொண்டதால் அவருக்கு கேசவன் என்ற பெயர் உண்டாயிற்று. அவருக்கு அந்த கேசி வதம் இது முழு காட்சி. அங்கு ஆயர்பாடி பெண்கள் தயிர் கடைகின்றனர். அங்கு அந்த பெண் உறங்கக்கூடிய காட்சி. அடுத்த பாடலில் கீழ்வானம் வெளுத்து விட்டது, எருமைகள் சிறுவீடு மேய சென்று விட்டன. அதாவது எருமைகளை பால் கறப்பதற்கு முன் விடியற் காலையில் பனிப்புல்லை மேய சிறிது நேரம் அழுத்து விடுவார்களாம். அதுவே எருமை சிறுவீடு மேய்தல் என்று பொருளாம். எருமை சிறுவீடு மேய்கின்ற எருமைகள் சத்தத்துடன் மேய்கின்றன. அந்த ஓசையும் உனக்கு கேட்கவில்லையா பெண்ணே? மீதியுள்ள பிள்ளைகளும் நீராடப் போகின்றனர். போகின்றவர்களை போகாமல் காத்து உன் வீட்டில் வந்து உன்னிடம் கூவுகின்றோம். அழகான பெண்ணே எழுந்திரு, நாம் பரிசில் வாங்க திருமாலிடம் செல்ல வேண்டும். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் மாவாய் பிளந்தானை, குதிரையை வடிவில் வந்த அரக்கனை கொன்றவன், மல்லர்களை கம்சன் அனுப்பிய மல்லர்களை அழித்தவன். அதை போல இருக்கக்கூடிய திருமாலை நாம் சென்று சேவித்தால் என்று ஆராய்ந்து திருமால் நமக்கு அருளை செய்வான் என்று அவர்கள் குறிக்கின்றனர். எருமைகள் பனிப்புல் மேய்வதும் கேசி என்ற ஒரு குதிரையை கண்ணன் கொள்வதுமாக காட்சி. 8ஆம் நாள் வதத்தில் கம்சன் அனுப்பிய சானூரன் என்ற மல்லனை கண்ணனும் முஷ்டிகன் என்ற மல்லனை பலராமனும் வதம் செய்யும் திருக்கோலம். இது முழு காட்சி. எருமைகள் பனிப்புல் மேய்வதற்கு இங்கு பசுக்களை பனிப்புல் மேய்வதற்கு போல வைத்துள்ளனர். அடுத்த பாடலில்
ஒரு பெண் உறங்குகின்றால் அவளை சுற்றி விளக்குகள் மாடங்களில் எரிகின்றன. அந்த மாடங்களிலேயே பலவிதமான மணிகள் நவமணிகள் பதிக்கப்பட்டிருக்குமாம். இவளுடைய மாமன் மகள். மணிகள் பதிக்கப்பட்ட உன்னுடைய கதவை திற மாமி, அவளை எழுப்பீரோ? உன்னுடைய மகள் ஊமையா அல்லது செவிடா, சோம்பேறியா? என்ன தூக்க ஏம பெருந்துயில் மந்திரம் என்றால் தூங்குவதற்காக எதிரோ மந்திரமிடப்பட்டு தூங்கிக் கொண்டே இருக்கின்றாளா? பலவிதமான மாயங்களை செய்தவன் மாதவன். அவன்தான் வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய திருமால் என்று அவனுடைய பெயரை நாம் பாடவும் நீ அமைதியாகவே உள்ளாய். அதனால் பெண்ணே நீ சீக்கிரம் எழு என்கிறார். இந்த மணிக்கதவும் தாழ்திரவாய் என்ற சொல்லாட்சி 16ஆம் பாடலில் மீண்டும் வருகின்றது. பலவிதமான நவமணிகளும் பதிக்கப்பட்ட கதவு. இது அதற்கான ஓவியம். ஆண்டாள் வைகுந்தன் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றதால் உற்சவர் வைகுந்தன் திருக்கோலத்தில் உள்ளார். அடுத்து நோன்பு நோற்று சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஒரு பெண் உறங்கி கொண்டிருக்கிறாள். அவளுடைய வீட்டு வாசலில் உன்னுடைய வீட்டு வாசலில் நாங்கள் நின்று கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறோம், எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் உள்ளதே, ஏன் கதவை திறக்க மாட்டீர்களா என்று பெண்கள் கேட்கின்றனர். நாராயணன் நறுமணம் மிகுந்த துளசி மாலையை அணிந்தவன். அவனை போற்றினால் நமக்கெல்லாம் பரிசில் தருவான். அவன் கொன்ற கும்பகர்ணனும் உன்னிடம் தோற்று போயிடுவான் தூக்கத்தில். அழகான பெண்ணே சீக்கிரமாய் வந்து கதவை திற என்று ஆண்டாள் சொல்கிறாள். இங்கு நாற்ற துழாய்முடி இக்காலத்தில் நாற்றம் என்பது துர்நாற்றத்தை குறிக்கின்றது, அக்காலத்தில் நாற்றம் என்பது நறுமணத்தை குறிக்கின்றது. அதாவது கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்று ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் கூறுகிறார். இந்த சொர்க்கத்தை பற்றி அமிழ்து பெருவு சிறப்பின் புத்தேல் நாடு என்று குறுந்தொகை கூறுகிறது. அமிழ்தம் மட்டுமே அங்கு உணவாக கிடைக்குமா, அதனால அமிழ்து பெரு சிறப்பின் புத்தேல் நாடு என்று சொர்க்கத்திற்கு பெயர். நாற்ற துழாய்முடி என்பதால் திருமால் துளசி மாலை அணிந்த ஓவியம் அழகாக இங்கே உள்ளது. நாற்ற துழாய்முடி நாராயணன் திருக்கோலம். அதாவது கும்பகர்ணனை எழுப்ப ராவணன் கூறியதால் வீரர்கள் அவனுடைய உடலில் உலக்கை முதலின வைத்து இடிக்கக்கூடிய ஒரு காட்சி. உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாயா வாழ்வெல்லாம் என்று கம்பர் இதனை குறிப்பிடுவார். இது அதற்கான முழு காட்சி. கம்சனை எழுப்புதலும் அப்பெண் உறங்குதலும். கற்று கறவை கணங்கள். கன்று கூட்டல் கறவை கற்று கறவை. கன்று என்பது மென்தொடர் குற்றியல் வரும். அதை அடுத்து சில இடங்களில் வல்லினம் வரும்பொழுது மென்தொடர் வல்லினமாக மாறி கன்று என்பது கற்று என்று வரும் என்று தொல்காப்பியர் கூறுகிறார். அதே போல பலவிதமான கன்றுகளுடன் கூடிய கறவை பசுக்கள் பல உள்ள ஒருவனின் தங்கையே, குற்றம் ஒன்றில்லாத கோவலர், எந்த விதமான குற்றமும் இல்லாத கோவலர்களின் பொற்கொடியே என்று அப்பெண்ணை அழைக்கின்றனர். சுற்றத்தில் உள்ள எல்லா தோழிமாரும் உன்னுடைய வீட்டில் நின்று முகில்வண்ணன் பேர்பாட மேக மழை பெய்யும் போது வெளிர் கருப்பில் இருக்குமாம், அதை போன்ற நிறமாம் கண்ணன், அதை போன்ற அதனால தான் அவனுக்கு முகில்வண்ணன் என்று பெயர். முகில்வண்ணன் பேர்பாட நீ அசையாமல் பேசாமல் செல்ல மகளே ஏன் இன்னும் உறங்குகின்றாய், எழுந்திரு என்று அவர்கள் குறிக்கின்றனர். இது கற்று கறவை கணங்கள். அதாவது பலர் பார்த்தீங்க அப்படின்னா கறவை கணங்கள் பல பசுக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவனின் தங்கையே சீக்கிரம் எழு. முகில்வண்ணன் கம்பரும் சொல்வார், மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ என்று. அதே போல இங்கே முகில்வண்ணன் பாருங்க, முகில்வண்ணன், பூவண்ணன், மணிவண்ணன் என்று பல பெயர்களையும் ஆண்டாள் குறிக்கிறார். இங்கு கம்சவதம் திருக்கோலம். அடுத்து கன்று கூட்டல் எருமை, கற்று எருமை. எருமைகள் தன்னுடைய கன்றுகளை நினைத்ததுமே அதனுடைய மடியில் பால் ஒழுகுகின்றதாம். பால் ஒழுக ஒழுக எருமைகள் மிதிக்க மிதிக்க சேராகின்றதாம்.
நாம் மழையினால் உண்டாகக்கூடிய சேரை கேள்விப்பட்டிருப்போம். இது பாலினால் உண்டாகும் சேரு, பார்ச்சேரு. இதை போன்ற செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவனின் தங்கையே, உன்னுடைய வீட்டில் பனி மேலிருந்து கொட்டுகின்றது. நாங்கள் உன்னுடைய வீட்டு வாயிலை கடைபற்றி வாயிலுக்கு முன்னர் நின்று தென்னிலங்கை கோமானை செற்ற நம்முடைய மனதுக்கெல்லாம் இனிவனாக இருக்கக்கூடிய கண்ணனை பாடுகின்றோம். நீ ஏன் இன்னும் எழாமல் உள்ளாய் என்று ஒரு பெண்ணை எழுப்புகின்றனர். இங்கு கீழே எருமை பாலின் குளிர்ச்சி, தலைமேலே பனியின் குளிர்ச்சி, எங்கள் மனதினுள்ளே திருமாலின் பற்றி நினைப்பதால் எழும் குளிர்ச்சி ஆகிய 3 குளிர்ச்சிகளும் எங்களுக்கு உள்ளன. பெண்ணே, நீ சீக்கிரம் எழு என்று அப்பெண்ணை எழுப்புவது போல உள்ளது. குறுந்தொகையும் கன்றும் உண்ணாது களத்தினும் படாது நல்லான் தீம்பால் நிலத்துக்காங்கு என்று கூறுகிறது. அதாவது பசுவின் மடியில் உள்ள பால் கன்றும் உண்ணாமல் களத்தினும் படாமல் கறக்கக்கூடிய பாத்திரத்திலும் பயன்படாமல் கீழே கொட்டியது போல இப்பாடலை வெள்ளி வீதியார் குறிக்கிறார். சூழமேதி இறங்கும் துறையில் பாலை பருகிய வாளை, அதாவது எருமைகள் ஆற்றில் பால் பொழிந்ததை குற்றால குறவஞ்சி ஆசிரியர் குறிப்பிடுவார். ஏழை ஏதலன் என்பதால் அனுமன் போன்றோருக்கு ராமன் உதவிய காட்சி இடம்பெறுகிறது. கன்றுக்கு ராமனுக்கும் குகனுக்கும் இருக்கக்கூடிய நட்பு. குகன் 1000 படகுகளுக்கு அதிபதி, சிறுங்கிபேரம் என்னும் ஊரைச் சேர்ந்தவன். அவனிடம்தான் முதலில் ராமன் நட்பு கொள்கிறான். அதனால ஏழைகளுக்கெல்லாம் மனதில் இனியவனாக இருப்பதால் ஏழை ஏதலன் என்று பெயர். அடுத்தது, புள்ளின் வாய் கீண்டானே, பகாசூரன் கொக்கு வடிவத்தில் வந்த பகாசூரனை அழித்தவன், ராவணின் தலைகளை கிள்ளி கலைந்தவன் இவன் என்ன, இதை போல இருக்கக்கூடிய திருமாலை பாடி பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார். இது ரொம்ப அற்புதமான சொல்லு. பாவை களம் என்பது நோன்பு நோர்க்கும் களம். பாவை என்ற பெண் உருவத்தை வைத்து நாம் நோன்பு நோர்க்கும் களத்திற்கு அனைவரும் சென்று விட்டனர். வெள்ளி என்ற கோல் எழுந்து வியாழம் என்ற கோல் மறைந்தது. புல்லும் சிலம்பினகான் போதறிக்கண்ணினாய், என்ன நீ குளிர குடைந்து நீராடாதே, வந்து ஆற்றில் குடைந்து நீராடாமல் ஏன் பள்ளியில் கிடைக்கிறாய், உன்னுடைய கள்ளத்தனத்தை விட்டு எங்களோடு வா என்று கூறுகிறார். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என்பதை ராகவையங்கையர் போன்றோர் இது 7ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அல்லது 8ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் நடந்திருக்கலாம் என்று கருதுகின்றனர். வெள்ளி என்கிற கோல் எழுந்து வியாழம் உறங்கியதை ஆண்டாள் பதிவு செய்துள்ள விதம் மிகவும் அருமையானது. இதிலிருந்து ஆண்டாளின் காலம் 8ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி என்று நம்மால் ஒருவாறு உணர முடிகிறது. பெரியாழ்வார் 7ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியும் 8ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி என்னும் போது இந்த வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என்ற கூற்று இங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. புல்லின் வாய் கீண்டான், புல்லும் சிலம்பெனகான் என்றார் ஆண்டாள். அதே புல்லும் சிலம்பெனகான் என்ற சொல்லாட்சி அடுத்தபடியாக இப்பாடலிலும் சிலம்பின சிலவாறு இசைத்தன, சிலம்பு எப்படி மென்மையாக இசைக்குமோ அதை போல இசைத்தது என்பது ஆண்டாளின் கூற்று. ஒரு பக்கம் பகாசூரனும் ஒரு பக்கம் ராவணனும் திருமால் நடுவில் அமர்ந்திருப்பது போல காட்சி. உற்சவர் ஆண்டாளின் கண்ணாடி அறை சேவையில் உற்சவர் பகாசூர வதம் திருக்கோலம். அடுத்த பாடலில் இன்னொரு பெண்ணுடைய வீட்டிற்கு வருகின்றனர். அவளுடைய தோட்டத்தில் செங்கல் நீர் பூக்கள் மலர் கதிரவன் உதயமாகக்கூடிய காலை வேளையில் கொஞ்சம் கொஞ்சமாக மலரத் தொடங்குகின்றன. நிலவை கண்டு மலர்ந்திருந்த ஆம்பல் பூக்கள் வாய் மூட தொடங்குகின்றன. காவிய செங்கல் நிறத்தில் உள்ள ஆடை அணிந்த தவம் செய்த யோகிகள் தங்களுடைய கோயில் சங்கு ஊதுவதற்காக போகின்றனர். எங்களை முன்பே எழுப்புவது போல பேசிய பெண்ணே எழுந்திரு, சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையன், சங்கையும் சக்கரத்தையும் வைத்துள்ள பங்கயம் என்றால் தாமரை, பங்கய கண்ணனை நாம் பாடலாம் என்று ஆண்டாள் கூறுகிறார். என் நங்காய் எழுந்திராய், நானாதாய் நாவுடையாய், நாளை உங்களை மிக விரைவில் நானே எழுப்போன் என்று பேசிய நாவுடையவளே,
அந்த சொல்லிற்காக நீ என்ன நாண வேண்டும் என்று ஆண்டாள் குறிக்கிறார். பங்கயம் என்பதை முக்கூடர் பல்லு பங்கயம் தலை நீட்டி பச்சை இஞ்சியின் பாசடி தீண்டும் என்று குறிக்கிறது. செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து செங்கல் நீர் பூக்கள் மெதுவாக மலர தொடங்கியதை இப்பாடல் குறிக்கிறது. உற்சவர் சங்கொடு சக்கரம் மேய்ந்தும் தடக்கையன் பங்கயக்கண்ணன் என்று இப்பாடலில் வரக்கூடிய சொல்லாட்சி அவ்வாறே. இந்த 9 பெண்களை எழுப்பிவிட்டார். 10வது பெண் ஒரு உரையாடல் போல அமைந்த ஒரே பாடல். வெளியே இருந்து இது என்ன இளங்கிலியே என்று அழைக்கின்றன. இளங்குடி போன்றவளை இன்னமா உறங்குகின்றாயே என்று எழுப்புகின்றனர். அவள் உள்ளிருந்து என்னை கடுமையான வார்த்தைகள் பேசி அழைக்காதீர்கள் பெண்களே, நங்கை அழகான நங்கைகளே, ஏதோ வருகின்றேன் என்கிறாள். உன்னுடைய வாய்ச்சொல் எங்களுக்கு தெரியும் என்று இவர்கள் வெளியிலிருந்து கூற அவள் நீங்களே திறமையான பேச்சாளிகள், நான் ஒன்றுமில்லாதவளாகவே ஆகிவிடுகிறேன் என்றாள். வெளியில் உள்ளவர்கள் பெண்ணே உனக்கு என்ன, விரைவாக வா, உனக்கு என்ன வேறு வேலை என்று கேட்கும்போது எல்லோரும் வந்தார்களோ என்று அவள் கேட்கின்றாள். வந்தார்கள், வந்து எண்ணிக்கொள் என்று இவர்கள் கூற வந்து அவள் வெளிவருகிறாள். வந்து வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, குவாலய பீடம் என்ற ஒரு யானையை கொன்றவன் கண்ணன். அவன் மாற்றாரை மாற்றழிக்க வல்லான் எண்ணில் நன்மையை மட்டுமே கருதக்கூடியவன் திருமால். அவனுடைய பகைவர்கள் தீமையை மட்டுமே எண்ணக்கூடியவர்கள், அவர்களை அழித்து விடக்கூடிய திருமாலை நாம் பாடலாம் வா என்று ஆண்டாள் கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. வல்லானை கொன்றானை கொலையா பீடவதம். அடுத்த பாடலில் ஆண்டாள் 15 பெண்களை எழுப்பியாயிற்று. ஆற்றில் நீராடி முடித்ததும் நந்தகோபனின் அரண்மனைக்கு வருகின்றனர். நந்தகோபனின் அரண்மனை வாயிலில் உள்ள வாயில் காவலன் அவர்களுக்கு அவனுடைய பணிவாக மொழிகளை கூறுகின்றனர். எங்களுக்கெல்லாம் நாயகன் நந்தகோபன், அவனுடைய கோவிலை காப்பவனே, அவனுடைய தோர வாயிலை காப்பவனே, மணிகள் பதிக்கப்பெற்ற அழகான கதவை திற. ஆயர் சிறுமியர்களுக்கெல்லாம் நேற்றே பரிசு தருவதாக மாயனாகிய மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். மணிவண்ணன் முன்னர் முகில்வண்ணன், இப்பொழுது மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். நாங்கள் தூய்மையாக வந்துள்ளோம், அவனை துயிலெழ பாடப்போகின்றோம். முன்னம் நீ ஏதேனும் எங்களுக்கு விருப்பமில்லாத சொல்லை சொல்லாமல் கதவை திற என்று கூறுகின்றனர். இங்கு வாயிலோனே வாயிலோயே 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 என்று ஔவையார் குறிப்பிடுவதும் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி குறிப்பிடுவதும் இங்கு உள்ளது. பரிசிலருக்கு அடையா வாயிலோயே என்று ஔவையார் குறிக்கிறார். அதியமானுடைய வாயிற்காவலன் ஔவையார் போன்ற பரிசிலர்களை கண்டால் உடனே கதவை திறந்து விடுவானாம். அதனால்தான் வள்ளியோர் செவி முதல் வயங்குமொழி வித்து தாம் உள்ளியது முடிக்கும் முரணுடைய உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை. ஏதேனும் இது தருவார்களா அது தருவார்களா என்று பரிசில் வாழ்க்கை எங்களுடையது என்று ஔவையார் கூறுவார். இது வாயிற்காவலனிடம் இச்சிறுமியர் எங்களை கண்ணனை பார்ப்ப அனுமதிக்குமாறு கேட்கின்றனர். வாயிற்காவலர்கள் நிற்ப உற்சவரும் அன்று கோபியர் வேடமணிந்து வாயில் காவலனிடம் செல்வது போல காட்சி அமைத்துள்ளனர். மணிக்கதவும் தாழ்திரவாய் என்ற சொல்லாட்சியும் 2 முறை இதற்கு முன்னரே ஒரு பாடலில் 9வது பாடலில் இடம்பெற்றுள்ளது. இப்பாடலிலும் மணிக்கதவும் தாழ்திரவாய் என்ற சொல்லாட்சி மீண்டும் இடம்பெறுகின்றது.
வாயிலோய் என்ற சொல்லும் வாயிலான் வாயிலோ என்று மாறுகின்றது. அடுத்த பாடலில் கண்ணனுடைய தந்தை நந்தகோபனையும் தாய் யசோதையும் எழுப்புகின்றனர். நந்தகோபன் எப்படிப்பட்டவன் என்றால், அம்பரம் என்றால் ஆடை. அம்பரம் என்ற ஒரே சொல்லாட்சியை வேறு வேறு பொருட்களில் ஆண்டாள் இப்பாடலில் பயன்படுத்தியுள்ளார். அம்பரம் என்றால் ஆடை, ஆடை, தண்ணீர், சோறு, இது மூன்றையும் அறம் செய்யும் நந்தகோபாலனே எழுந்திரு. ஆயர்பாடியில் உள்ள பெண்களுக்கெல்லாம் குலவிளக்கே கொழுந்தே யசோதாய் நீயும் எழுந்திரு என்று என்கின்றனர். அம்பரம் என்றால் இங்கு ஆகாயம். ஆகாயம் வரை ஊடறுத்து ஓங்கி உலகளந்த என்ன எங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய திருமாலே எழுந்திரு என்கின்றனர். அண்ணனை எழுப்பாமல் நாம் எப்படி எழுவது என்று அவன் படுத்துள்ளதால், அவன் உறங்குவதால் பலதேவனை எழுப்புகின்றனர். செம்பொற் கழடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும், உம்பி என்பது உன் தம்பி, உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவா என்கின்றனர். கம்பர் சொல்லுவார், குகனிடம் ராமன் சொன்னதை, ஆழநீர் கங்கை அம்பிகடாவிய ஏழை வேடன், சிறுங்கி வேடம் என்ற ஊருக்கு தலைவன் அவன், ஏழை வேடன். அவனிடம் எம்பினின் தம்பி என்று ராமன் கூறுகின்றான். என் கூட்டல் தம்பி எம்பி, இங்கு உன் கூட்டல் தம்பி உம்பி என்று வருகின்றது. இங்கு கண்ணனும் பலராமனும் நந்தகோபனும் யசோதையிடம் வந்து ஆண்டாள் வேண்டுவதாக இக்காட்சி. இது ஆண்டாளின் கண்ணாடி அறை சேவையில் 17ஆம் நாள் காட்சி அமைப்பு. அடுத்த பாடலில் நப்பின்னையை எழுப்புகின்றனர். மதம் களிறு போன்றவன், ஓடாத தோல் வலையனாக இருக்கக்கூடிய பகைவர்களை கண்டு ஓடாத வலிமை மிகுந்த தோள்களை உடையவன் நந்தகோபன். அவனுடைய மருமகளே நப்பின்னையே கந்தம் கமழும் குழலி, அதாவது நறுமணம் மிகுந்த கூந்தலை உடையவளே கடை திறவாய். வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், கோழிகள் எல்லாம் அழைக்கின்றன, சத்தம் போடுகின்றன. மாதவி என்பது குறுக்கத்தி, குறுக்கத்தி பந்தல் மேல் பலகால் குயிலினங்களும் கூகின்றன. கண்ணனுடன் பந்து விளையாடும் மென்மையான விரல்களை உடையவளே, உன்னுடைய செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப, வளையல்கள் சீராக ஒலிக்கும்படி வந்து கதவை திற என்று அழைக்கின்றனர். கந்தம் என்றால் நறுமணம். திருக்கொடிமாடு செங்குன்றூர் பதிகத்தில் ஞானசம்பந்தர் கூறுவார், பாலன நீருபுனை திகழ் மார்பில் பல் வழக்கை நல்ல ஏலமலர் குழலால், பார்வதியின் பெயர் ஏலமலர் குழலால் ஒரு பாகம் அமர்ந்தருளி கோலமலர் பொழில்சூழ் கொடிமாடு செங்குன்றூர் மல்கும் நீலனன் மாமிடற்றன் கழல் ஏத்தல் நீதியே என்று கூறுவார். அதே போல இங்கு கந்தம் கமழும் குழலி இவள். இங்கு சொல்லக்கூடிய மாதவி பந்தலை பற்றி தண்டி அலங்காரம் மாறுபடு புகழ்நிலை அணி என்ற அணியில் இதே மாதவி கொடியை கூறுகின்றது. மாறுபடு புகழ்நிலை என்றால் ஒன்றை புகழ்வதற்காக இன்னொன்றை பழிப்பது. போதும் தளிரும் புனைந்து மனம் புணர்ந்து சூதப்பனைதழுவி தோன்றுமால் மாதே பல மாதவங்கள் பயின்றதோ பண்டு குலமாதவி கொடி என்பதே அப்பாடல். அதாவது தலைவியை பழிக்க கருதி மாதவி கொடியை புகழ்கிறார் அப்புலவர். அதை போல இங்கு கந்தம் கமழும் குழலி என்று நப்பின்னையின் குழலை கூறிய ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் என் அழகர் குழல் அழகர் கண் அழகர் கொப்பூழில் எழுகமல பூ அழகர் என்று கூறுகிறார். வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் என்பதை குறுந்தொகையும் கூறுகின்றது. குக்கு என்றது கோழி என்று அப்பாடல் தொடங்குகின்றது. இதுதான் மாதவி பந்தல். இதில் பல பறவைகளும் வீட்டிற்கு முன்னர் அமைந்துள்ள இப்பந்தலில் பல பறவைகள் குடியிருக்கும் என்று ஆண்டாள் கூறுகிறார். இப்பாடலை பற்றி ராமானுஜர் உடையவர் என்று சொல்லக்கூடிய ராமானுஜர் மார்கழி 18ஆம் நாள் அன்று இப்பாடலை 18வது பாடலை பாடிக்கொண்டு தன்னுடைய குருவின் இல்லத்திற்கு செல்கிறார். அங்கு பெரிய நம்பியின் மகள் அத்துழாய் கதவை திறக்கிறார். நாம் நப்பினையை பாடினோம், நப்பினையே கதவை திறக்கிறாரே என்று ஆண்டாள் அப்படியே இவர் உடையவர் ராமானுஜர் மயங்கி விழுந்தாராம். பெரிய நம்பி அவர்
மீது தண்ணீர் தெளித்து, இது 18ஆம் பாடலால் வந்த என்ன மயக்கமா என்று தண்ணீர் தெளித்து அவரை எழுப்பினாராம். அதே போல சிறப்புடைய பாடல் உடையவர் என்று சொல்லக்கூடிய ராமானுஜர் வேடத்தில் உற்சவரும் அத்துழாய் வந்து கதவை திறந்து வெளியே வருவது போல காட்சி அமைப்பும் 18ஆம் நாள் காட்சி அமைப்பாக ஆண்டாளின் கண்ணாடி அறை சேவையில் உள்ளது. குத்து விளக்கெரிய யானை தந்தத்தாலான கட்டிலின் மேல், யானை தந்தத்தாலான குத்துக்கால்கள் மேல் உள்ள கட்டிலில் பஞ்சசயனத்தின் மேல் கண்ணன் நப்பினையுடன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான். பஞ்சசயனம் என்றால் வெண்பஞ்சு, செம்பஞ்சு, இலவம்பஞ்சு, மயில் தூவி, அன்னத்தின் தூவி ஆகிய 5 பொருட்களால் உண்டாக்கப்பட்ட படுக்கை. அதை போல இருக்கக்கூடிய கண்ணனே வாய்த்திற என்று அழைக்கின்றனர். அழகான மைப்பூச பெற்ற கண்களையுடைய நப்பினையே, உன் மணாளனை நீ பிரிய நீ விரும்ப மாட்டாய். அதனால் இருந்தாலும் எங்களுக்கு அவன் பரிசில் தர அவனை அனுப்பு என்று கூறுகின்றனர். ஏன் சென்ற பாடலில் கந்தம் கமழும் குழலி என்ற நப்பினை கூறினார்கள் அல்லவா? அவருடைய கூந்தலில் கொத்து கொத்தான பூக்கள் குழலில் நிறைய இருக்குமா, அதனால கொத்தலர் பூங்குழல் நப்பினை என்று ஆண்டாள் குறிக்கிறார். திரு இன்னம்பர் என்ற ஊரில் உள்ள எழுத்தரிநாதர் கோயிலில் உள்ள பார்வதியின், அவருடைய மனைவியான பார்வதியின் பெயர் கொந்தலர் பூங்குழல் அம்மை என்று தேவாரம் கூறுவதும் இங்கு ஒப்புணாக்கத்தக்கது. கோபியர்கள் நப்பினை மற்றும் கண்ணனை எழுப்புதல் திருக்கோலம். அடுத்து 20வது பாடலில் 30 முக்கோடி தேவர்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய கண்ணன் அவனை மீண்டும் எழுப்புகின்றனர். 30 மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் என்றால் உடனே தீர்க்கக்கூடியவன் திருமால். செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய். உன்னுடைய அடியவர்களுக்கெல்லாம் அன்பையும் உன்னுடைய பகைவர்களுக்கெல்லாம் வெப்பத்தையும் கொடுக்கக்கூடிய விமலனே துயில் எழு. அழகான மார்புகளையுடைய அழகான இடையையும் உடைய நப்பினையின் கணவனே சீக்கிரம் துயில் எழு என்று அவனை எழுப்புகின்றனர். எழுந்து வரும்போது உக்கம் என்றால் விசிறி, தட்டுளி என்றால் உலோகத்தால் ஆன கண்ணாடி என்று உரையாசிரியர்கள் கூறுகின்றனர். அந்த கண்ணாடியும் இப்போதுள்ள கண்ணாடிகளுக்கு முன்மாதிரியாக அக்காலத்தில் உள்ள கண்ணாடியாமது உசிரியையும் கண்ணாடியும் தந்து, ஏனெனில் அவன் அரியாசனத்தில் வந்து கம்பீரமாக அமர வேண்டும் அல்லவா, அதனால் அதெல்லாம் பார்த்து முகத்தை எல்லாம் திருத்தி கொள்வதற்காக இருக்கும். ஆனால் இப்போதே எம்மை நீ என்ன செய்ய வேண்டுமானால் வர வேண்டும் என்று அவனை அழைக்கின்றனர். கண்ணன் நப்பினையை மணப்பதற்காக 7 காளைகளை அடக்கி நப்பினையை மணந்த அத்திருக்கோலம் இங்கு 20ஆம் நாள் காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த பாடலில் வாங்க குடம் நரிக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் போல ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, திரும்ப திரும்ப குடம் குடமாக கறக்கக்கூடிய பசுக்கள், அதை போல இருக்கக்கூடியவன் பல பசுக்களை உடையவன் நந்தகோபன். அவனுடைய மகனே எழுந்திரு, இந்த உலகத்திற்கு உள்ள ஒரே சுடர் நீதான். மாற்றார் உனக்கு வழிதொலைந்து உன்னுடைய பகைவர்கள் உன்னுடைய ஆற்றலை கண்டு தாங்க முடியாமல் உன் வாசலில் உன் அடி பணியுமா போலே நாங்கள் போற்றி வந்தோம் உன்னை. அதனால் சீக்கிரம் எழுந்து எங்களுக்கு அருளை கொடு என்று அவர்கள் கூறுகின்றனர். காகாசூரன் என்பவன் மேல் திருமால் ஒரு புல்லை செலுத்த அது அம்பாக மாறி அவனை பல உலகங்களிலும் துரத்த அவன் இறுதியில் திருமாலையே சரணடைதல். அதனால தான் காகாசூர சரணாகதி திருக்கோலமாக இந்த 21ஆம் நாள் இக்காட்சி அமைப்பு ஆண்டாளின் கண்ணாடி அறை சேவையில் இடம்பெற்றது.
அடுத்த பாடலில் ஆண்டாள் இரண்டாம் பாடலில் வையகத்து வாழ்வீர்கள் என்றாள். அடுத்து இங்கு அங்கன்மான் ஞாலம் என்று கூறுகிறாள். அங்கன்மான் ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து, அதாவது அவர்களெல்லாம் எங்களுடைய அவருடைய மகுடங்களையெல்லாம் நீ கீழே கழட்டி உன்னுடைய கட்டிலுக்கு கீழே அமர்ந்திருப்பது போல நாங்களும் மிக பணிவாகவே வந்து அமர்ந்துள்ளோம். கிண்கிணி, அதாவது கொலுசில் உள்ள மணி சிறிது வாய் திறந்தது போல செய்த அழகான தாமரை போன்ற கண்களை கொஞ்சம் கொஞ்சமாக விழிக்க மாட்டாயா என்று கூறுகின்றனர். திங்களும் ஆதித்யனும் ஒரு நிலவு ஒரு கண்ணாகவும் சூரியனுடைய ஆற்றல் ஒரு கண்ணாகவும் அமைந்து அழகான அந்த கண்கள் இரண்டும் கொண்டு எங்களை நீ நோக்கினால் எங்களுடைய எல்லா விதமான சாபங்களும் அழிந்துவிடும் என்று அப்பெண்கள் கூறுவது குறிக்கத்தக்கது. கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல என்பதை செல்வச்சிறார் சீரடி பொழிந்த தவளைவாய புலஞ்சை கிண்கிணி என்று குறுந்தொகை கூறுவதும் இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது. அடுத்த பாடலில் இப்பாடலில் பள்ளிக்கட்டில் பரமன் திருக்கோலம், பள்ளிக்கட்டில் என்று அப்பாடலில் வந்தது அல்லவா, அதனால் பள்ளிக்கட்டில் பரமன் திருக்கோலமாக அவர்களுக்கு கீழே மன்னர்கள் முடிகளை எல்லாம் கழற்றி வைத்துவிட்டு பணிவாக இருப்பதை போன்ற ஒரு காட்சி அமைப்பு. அடுத்து மாரி காலத்தில் மழை காலத்தில் ஒரு சிங்கம் மழைக்காலத்தில் உறங்கிய சிங்கம் ஆற்றலோடு விழித்து கொண்டு அதனுடைய முடிகள் எல்லாம் குத்திடுமாறி ஆற்றலோடு புறப்பட்டு வருவது போலே, பூவண்ணனே உன் கோயிலில் நீ வந்து அமர்ந்து உன்னுடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து அமர்ந்து நாங்கள் எதற்காக வந்தோம் என்று கேட்க வேண்டும் என்கின்றனர். இதில் ஏற்கனவே முகில்வண்ணன் என்று ஆண்டாள் கண்ணனை கூறி, மணிவண்ணன் என்று கண்ணனை கூறி, இங்கு பூவை பூவண்ணா என்று கூறுகின்றார். பூ என்றால் இங்கு காயாம்பூ, கருவிலை காயாம்பூ மேனியன் கண்ணியருக்கு அருள் செய்வான் என்பதெல்லாம் திருமாலுடைய கூற்று. இங்கு ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலும் கருவுடை முகில்வண்ணன் காயாவண்ணன் கருவிலை போல் வண்ணன் கமலவண்ணன் என்று கண்ணனுடைய பலவிதமான நிறங்களையும் கூறி செல்கிறார். சீரிய சிங்காசனம் என்று அப்பாடலில் வந்ததனால் சிறிங்க சிங்காசனத்தில் சிங்கம் திருக்கோலமாக காட்சி அமைந்துள்ளது. அடுத்த பாடலில் போற்றி அன்றைய உலகம் அளந்தாய் அடி போற்றி என்று, அன்றைய உலகம் அளந்தாய் அடி போற்றி என்றால் வாமனனாக இருக்கும்போது இந்த உலகத்தை அளந்தாய், இலங்கை சென்று ராவணனை அழித்தாய், சக்கர வடிவில் வந்த சகடாசுரனை அழித்தாய், கன்று வடிவில் வந்த அரக்கனையும் அழித்து ஆயர்பாடியில் மழையை கொட்டி இந்திரனின் சூழ்ச்சியை முறியடிக்க அங்குள்ள கோவர்தனகிரி என்ற மலையை குடையாய் கையில் எடுத்தாய். இதற்கெல்லாம் காரணம் உன் கையில் உள்ள வேல் என்று தன்னுடைய வேலை போற்றுகின்றனர். என்றென்று உன் சேவகமே ஏற்றி பறைகொள்வான், எப்பொழுதும் உன்னை பற்றியே ஏற்றி நாங்கள் அனைவரும் பெருமையாக பாடுவோம் என்று நாங்கள் வந்துள்ளோம், எங்கள் மீது நீ இரக்கம் காட்ட மாட்டாயா என்கின்றனர். இங்கு திருவம்பாவையில் இப்பாடலில் போற்றி போற்றி என்று வந்தது போல திருவம்பாவையில் மாணிக்க வாசகரும் காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழல் ஆட வண்டின் குழாம் ஆட சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள்பாடி அப்பொருளா மாபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி என்று குறிக்கிறார். தைப்பாவையில் கண்ணதாசனும் காலை மணியோசை களத்து மணி நெல்லோசை வாழை இலையோசை வஞ்சியர்கை வளையோசை தாழை மடலோசை தாயர்தயிர் மத்தோசை கோழி குரலோசை குழவேர்வாய் தேனோசை ஆழி அலையோசை என்று அவர் ஓசைகளையும் குறிக்கின்றார். இதே போல ஒரு சிறப்பு பெற்ற பாடல் இது. இப்பாடலில் சகடாசுரனை உதைப்பதையும் கன்று வடிவத்தில் வந்த அரக்கனை அழிப்பதையும் கோவர்தனகிரியை எடுப்பதையும் உலகத்தை அளந்ததையும் ராமன் வடிவத்தையும்
இங்கு ஓவியர் காட்சிப்படுத்தியுள்ளார். அன்று உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் உள்ளார். அடுத்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரே இரவில் இன்னொருத்தியினோட மகனாக ஒளிந்து வளர்ந்த திருமாலை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று நினைத்த கஞ்சனின் வயிற்றில் நெருப்பு போல நின்ற நெடுமாலே, உன்னை நாங்கள் வேண்டியே வந்தோம், நீ எங்களுக்கு தேவையான எல்லா பரிசல்களையும் தர வேண்டும் என்று அவனை அழைக்கின்றனர். வசுதேவர் யசோதை ஒரு பக்கமும் கண்ணனை வைத்துள்ளனர், மறுபக்கம் யசோதை வைத்துள்ளாள். இப்பாடலில் கண்ணன் பிறந்ததும் தேவகி உள்ள சிறை கதவுகள் திறக்கின்றன. வசுதேவர் அக்குழந்தையை எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து யமுனையை கடந்து ஆயர்பாடிக்கு வருகிறார். அக்காட்சி இடம்பெறுகின்றது. அதான் ஒளிந்து வளர்ந்த ஒருவன் என்ற அப்பாடலுக்கு ஏற்ப ஒளிந்து வளர்ந்த ஒருவன் சிறப்பு அலங்காரத்தில். இங்கு வசுதேவருடன் யசோதை, கண்ணன் போன்றவர் உள்ள காட்சி. இங்கு வசுதேவர் குழந்தை எடுத்துக்கொண்டு யமுனை நதிக்கு கிடக்கக்கூடிய முழு காட்சி. ஆயர்பாடி என்பதற்காக அங்கே ஆயர்பாடியில் நந்தகோபனுக்கு அருகில் பசுக்கள் பல உள்ளன. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் நம்ம மணிவண்ணன் என்று மீண்டும் இங்கு குறிக்கின்றனர். மணிவண்ணனா நீலமணி போல மழை பெய்து முடித்ததும் மலையை பார்த்தால் நீலமணி போல தோன்றுமாம். மணி போல தோன்றும், மணி போல தோன்றும், மன்னா மணி போல தோன்றும் என்பது கலித்தொகை. இங்கு நாங்கள் நீராடுவதற்காக இந்த உலகத்தையெல்லாம் நடுங்க வைக்கும் உன்னுடைய பாஞ்சசனியம் போல சங்குகள் எங்களுக்கு வேண்டும், நிறைய பறைகள் வேண்டும், பல்லாண்டு பாடுவார்கள் வேண்டும், அழகான விளக்குகளும் கொடி. விதானம் என்றால் 4 பேர் கீழே பிடித்து கொண்டு உற்சவர் பல தெய்வங்களை கொண்டு வருவார்கள் அல்லவா, அதே போல விதானம் என்று அதற்கு பெயர். அதே போல இந்த விதானம் இதை வேண்டும் என்று ஆளின் இலையில் பள்ளி கொண்ட திருமாலே எங்களுக்கு கொடு என்று கேட்கின்றனர். உற்சவர் மணிவண்ணன் ஆளின் இழையாய் உள்ள திருக்காட்சி. 26ஆம் நாள் ஆண்டாளின் கண்ணாடி அறை சேவையில் இடம்பெற்றுள்ளது. 27ஆம் நாள் கூடார வள்ளி என்று அழைப்பர். கூடாரை என்று தொடங்குவதால் இதில் பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, அப்போ சோற்றை அள்ளினால் முழங்கை வரை நெய் வடியுமாம். அதனால் 27ஆம் நாள் பல இடங்களிலும் சர்க்கரை பொங்கல் அல்லது அக்கார அடிசில், அதுதான் பால் சோறு. உலை நீருக்கு பதிலாக பாலை ஊற்றி அதில் வேக வைக்கப்படும் சோறு, அந்த அக்கார அடிசில் என்னும் சோறு உண்பதை பற்றி வருகிறது. ஆனால் இந்த பாட்டிற்கு கூடாரவள்ளி என்றே பேர். திருமாலே உன்னை பாடி நாங்கள் பெறும் பரிசில்கள் சூடகம். சூடகம் என்றால் வலை, தோல் வலை, தோடு, செவிப்பு. பாடகம் என்றால் சிலம்பு. முதலில் கை வணங்கி இறைவனை வணங்கியதால் கைக்கு தேவையான அணிகலனான வலையை முதலில் கேட்கின்றனர். அதன் பின்னர் ஆடை உடுப்போம், பலவிதமான ஆடைகள். அதன் பின்னரே பார்சோறு. ஒரு நோன்பின் பலன் என்பது அந்த நோன்பிற்காக சமைக்கப்படும் உணவில் அடங்கியுள்ளது என்பர் பெரியோர். அதை போலவே அந்த நோன்பிற்காக படைக்கப்பட்ட உணவை எடுத்து உண்ணும்போது கடவுளுடைய அருள் நமக்கு கிடைத்து விட்டதாக பலர் எண்ணுவர். அதை போல இங்கு பார்சோறு 12ஆம் பாடலில் சேற்றை சொன்னார், இங்கு சோற்றை ஆண்டாள் கூறுகின்றார். மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த பாடல் இப்பாடல். திருமாலை பாடினால் என்ன விதமான பரிசில், நாடு புகழும் பரிசல், இந்த நாடே பரிசல்களை பலவிதமான புகழக்கூடிய பரிசில் கிடைக்குமாம். இதை போலவே அகநானூற்றில் முல்லைத்திணையில் இடைக்காடனார் என்ற புலவரும் பாலுடை அடிசில் என்று குறிக்கின்றார். அதுவும் ஒரு முல்லைத்திணை பாடல். ஆனால் முல்லை நிலங்களில் பாலுடை அடிசில் பெருமளவில் வழக்கில் இருந்தது போலும். அடுத்து அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவை பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையோம் என்று ஆண்டாள் கூறுகிறார். எங்களுடைய பணி என்ன?
கறவைகளின் பின் சென்று காட்டில் சேர்ந்து உண்பது. எங்களுடைய தொழிலை உன்னை வணங்குவதை தவிர வேறு எந்த விதமான அறிவும் இல்லாத ஆய்க்குலம். அப்புக்குளத்தில் உன்னை நாங்கள் பெறுவதற்கு பெரிய புண்ணியம் செய்துள்ளோம். எந்த குறையும் இல்லாத கோவிந்தனே, உன்னோடு இங்கு இருக்கக்கூடிய நமக்கு உறவு எப்பொழுதும் ஒழிக்க ஒழியாது. அதனால் அனைத்து பிள்ளைகளும் உன்னுடைய மனம் கோணும்படி ஏதேனும் செயல்களை செய்தாலோ பேசினாலோ நீ அவர்கள் மேல் கோபம் கொள்ள வேண்டாம். இறைவா, நீ எங்களுக்கு பரிசிலையும் உன்னுடைய அன்பை மட்டுமே கொடு என்று கேட்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. ஆயர்களில் புள்ளினத்தாயர், கோவினத்தாயர், கோட்டினத்தாயர் என்று 3 வகையான ஆயர்கள் உள்ளதாக முல்லைக்கலி குறிப்பிடும். புள்ளினத்து ஆயர் என்றால் ஆடுகளை மேய்ப்பவர், கோவினத்து ஆயர் என்றால் பசுக்களை மேய்ப்பவர், கோட்டினத்து ஆயர் என்றால் எருமைகளை மேய்ப்பவர். இந்த ஆடுகள், மாடுகள், எருமைகளை கோவிலுக்கு தானமாக கொடுத்து அந்த கோவிலுக்கு தேவையான நெய்யை கொடுக்கும்படி கூறுவதும் உண்டு. சாவா மூவா பேராடு 96 கொடுக்க வேண்டுமாம். அது சாவா மூவா பெருமாடு என்றால் அதில் பாதி 48, சாவா மூவா எருமை என்றால் அதில் 24 எருமைகள் எப்பொழுதும் இருந்து பால் கொடுத்து கொண்டே இருப்பது போல இருக்க வேண்டுமாம். இதுதான் வாசுதேவனுடன் வனபோஜனம் சிறப்பு அலங்காரத்தில் கண்ணன். வனபோஜனம் என்பது காட்டில் அவர்களுடன் உண்பது. ஆயர்களுக்கும் கோவிலுக்குமான தொடர்பு நெய்யரிக்க, விளக்கரிக்க நெய்யை கொடுப்பதும் ஒரு இன்றியமையாத பணியாக அமைகின்றது. இதே கல்வெட்டு சாவாமுவா பேராடு பெருமாடு பேரெருமை என்று குறிப்பது இங்கு எண்ணத்தக்கது. அடுத்ததாக சிற்றஞ்சிறுகாலே என்று பாடல் தொடங்குகின்றது. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடிய பொன் போன்ற தாமரை மலர் போன்ற பாதங்களை உடையவன் திருமால். அந்த திருமாலை விடியற்காலையில் எழுந்து நாங்கள் வணங்கி வந்தோம். பெற்றம் மெய்த்துண்ணும் குளம். பெற்றம் என்றால் பசு எருமைகளை தென்பாண்டி நாட்டில் பெற்றம் என்னும் சொல்லால் குறிப்பர் என்று தொல்காப்பிய உரையாசிரியர்கள் சேனாவரியர் போன்றோர் குறிக்கின்றனர். திரிசொல்லை குறிக்கும் போது இந்த சொல்லை பயன்படுத்துகின்றனர். திரிசொல் என்பது செந்தமிழ் நிலத்தைச் சேர்ந்த செந்தமிழ் நிலத்திற்கு அருகில் உள்ள நிலங்களில் கூறப்படும் சொல். அங்கு அது தென்பாண்டி நாட்டு சொல்லாக பெற்றம் என்னும் சொல்லை சொல்கிறார். அந்த அந்த கறவைகளை மேய்க்கக்கூடிய அந்த குளத்தில் பிறந்த எங்களை குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. நாங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான பணிகளையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றமே ஆவோம். இன்று நீ எங்களுக்கு எப்படி பரிசில் கொடுத்தாயோ அதே போல என்றைக்கும் 7 பிறவிக்கும் உன்னுடனே நாங்கள் இருக்க வேண்டும். உனக்கே நாங்கள் பணிவிடைகளை செய்வோம். மற்ற எங்களுடைய விருப்பங்களை நீ மாற்றிவிடு என்று ஆண்டாள் கூறுகிறார். இங்கு இன்று கூட்டல் பறை இற்றை பறை என்று வந்துள்ளது. இன்று என்பது மென்தொடர் குற்றியல் உகரம், பறை என்பது வல்லினத்தால் ஆரம்பிக்கும் சொல். மென்தொடர் குற்றியல் உகரத்தை அடுத்து வல்லினம் வரும்பொழுது உகரம் ஐகாரமாக மாறிவிடும். அன்று கூட்டல் திங்கள் அற்றை திங்கள் என்று பாரி மகளிர் கூறுவர். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில், இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில். அதுபோல இன்று கூட்டல் பறை இற்றை பறை என்று ஆனது. அதை போலவே நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாள் பற்றி அம்மி மிதிக்க கனாக்கண்டேன் தோழி என்று கூறுகிறாள். அதை போலவே இங்கு எற்றைக்கும் 7 பிறவிக்கும் என்ற சொல்லாட்சி மிகுந்த ஒரு அற்புதமான சொல்லாட்சியாக இங்கு கருதப்படுகின்றது. சிற்றஞ்சிறுகாலை என்பது உன் பொற்றாமரையடி என்பதற்கு தாமரை மலர் போன்ற பாதத்தை உடைய திருமால் அமர்ந்துள்ள காட்சி இங்கு ஓவியமாக வைக்கப்பட்டுள்ளது. பெற்றம் மேய்த்துண்ணும் என்றால் உற்சவர் இங்கு மாடுகளை மேய்த்து உண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஆயனாக மாறி உள்ள காட்சி இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. 29ஆம் நாள் அலங்காரம் இது. அடுத்தது
இந்த 29 பாடல்களையும் படித்தால், கற்றால், கேட்டால் என்ன பலன் என்பதை ஆண்டாள் சொல்வதே இப்பாடல். வங்கம் என்றால் கப்பல். கப்பல்கள் செல்லக்கூடிய கடலை கடந்த மாதவனை, கேசவனை, நிலவு போன்ற அழகான ஒளி வீசும் முகம் கொண்ட பெண்கள் பரிசில் வாங்குவதற்காக கூறியவற்றை அழகான திருவில்லிபுத்தூரைச் சேர்ந்த தாமரை மலர்களை அணிந்த பெரியாழ்வாரின் மகளான ஆண்டாள் நாச்சியார் என்ற கோதை சொன்ன 30 பாடல்களும் சங்க தமிழ் மாலை, இறைவனுக்காக படைக்கப்பட்ட ஒரு மாலை போன்றது. இப்பாடல்களை சொல்வோர் மிகப்பெரிய தோள்களை உடைய, சிவந்த கண்களை உடைய திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புற்று வாழ்வார்கள் என்று ஆண்டாள் கூறுகின்றாள். இங்கு வங்கம் என்ற சொல் குற்றால குறவஞ்சியிலும் வங்க வாரிதி வெங்கடு உண்ட மருதீசர் மருதூர் எங்கள் ஊரே என்று இடம்பெறுகின்றது. திங்கள் திருமுகம் என்பதை காணல் வரியில் கயல் எழுதி, வில் எழுதி, கார் எழுதி, காமன் செயல் எழுதி தீர்ந்த முகம் திங்களோ காணீர் என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகின்றார். ஆண்டாள் தன்னுடைய பல பாடல்களில் தொடை விகற்பங்களாக இணை, பொழிப்பு, ஒரு, கூழை இது போன்ற ஒவ்வொரு பாடலிலுமே ஏதேனும் ஒரு தொடை விகற்பத்தை குறிப்பிட்டு தன்னுடைய 30 பாடல்களையும் நிறைவு செய்கின்றார். உலக இலக்கியங்களிலேயே, நம்ம இந்திய தமிழ் இலக்கியங்களிலேயே திருப்பாவை போன்ற ஒரு சிறப்பு பெற்ற இலக்கியம், திருப்பாவை போன்ற சிறப்புடைய இலக்கியம், அதுவும் ஒரு கோவிலில் வைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காட்சி அமைப்புள்ள ஒரு ஓவியம், அற்புதமானதாக அதனை காட்சிப்படுத்தக்கூடிய முறை, இதை போன்ற சிறப்பு வேற எந்த நூலுக்கும் இல்லை என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். என் உரையை செவிமடுத்த அனைவருக்கும் நன்றிகள் பல. நன்றி.